வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். குவைத் விமான நிலையம் மீது ஆளில்லாத விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் 3 ட்ரோன்கள் விமான நிலையத்தை குறிவைத்து ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு ரேடார் அமைப்பு சேதமடைந்துள்ளதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மேலும் ஏவப்பட்ட 5 ட்ரோன்களை குவைத் பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக அழித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளையில் துபாய் சர்வதேச விமான நிலையம் அனைத்தும் விமான பயணங்களையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அனைத்து பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவ்வாறு விமான பயணங்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டது. விமான நிலையத்திற்கு அருகில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் தாக்குதல் காரணமாக கடுமையாக தீப்பரவல் ஏற்பட்டிருந்த நிலையில் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தீயை அணைப்பதற்கு கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது. விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் பயணிக்கவிருந்த விமானங்கள் மற்றும் பயண விவரங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கு தொடர்புடைய விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா தற்போது ஈரானை எதிர்கொள்ள இதுவரை இல்லாத அளவிற்கு வலுவான நிலையில் உள்ளது என தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதுவர் மைக் வால்ஸ் ஊடகத்திடம் கூறுகின்ற போது, ஈரான் அணு ஆயுதத்தை பெறும் சாத்தியம் அமெரிக்காவிற்கும் உலகிற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத அச்சுறுத்தல் என குறிப்பிட்டார். மேலும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு அவர்கள் ஏற்படுத்தும் பாதிப்பை பாருங்கள். ஈரானின் நடத்தை எல்லா திசைகளிலும் தாக்குதல் நடத்தும் வகையில் உள்ளது. இப்படியான நடவடிக்கைகளை அவர்கள் தங்களுடைய அணு பாதுகாப்பின் கீழ் மேற்கொண்டால் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்யலாம் என்று அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் வாட்ஸ் ஈரானின் போர் நடவடிக்கைகளுக்கு உதவ ரஷ்யா தகவல் பகிர்ந்து வருகிறதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துள்ளார். ஆனால் அது உண்மையாக இருந்தாலும் அது பெரிய அளவில் பயனளித்ததாக தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவழியில் ஈரானிய கப்பல்கள் இருந்து மீட்கப்பட்ட மாலுமிகள் தொடர்பில் நாளை அல்லது மறுதினம் தீர்மானம் எடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அர்னா ஜேசகர் தெரிவித்தார். வெளிவிவகார அமைச்சர் ஈரானிய தூதுவர் மற்றும் ஈரானிய அரசாங்கத்துடன் கடந்த சில நாட்களாக நடத்திய தொடர் பேச்சுவார்த்தைகளின் விளைவாக உயிரிழந்த மாலுமிகளின் உடல்கள் அனைத்தும் ஏற்கனவே ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐரிஸ் டேனா கப்பலில் இருந்து 32 பேரும் ஐரிஸ் புசர் கப்பலில் இருந்து 207 பேரும் மீட்கப்பட்டு தற்போது வெலிசர மற்றும் கொக்கல பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஐரிஸ் டேனா கப்பலில் உயிரிழந்த 84 மாலுமிகளின் உடல்களும் கடந்த 13ஆம் திகதி விசேட விமானம் மூலம் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கடந்த 4ஆம் திகதி காலி கடற்பரப்பிற்குள் அப்பால் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் ஐரிஸ் டேனா கப்பல் அழிவடைந்தது. ஐரிஸ் புசர் கப்பலானது இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள மாலுமிகளை அவர்களின் நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவது அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சு தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. இதேவேளையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உடல்நல பரிசோதனைக்காக நேற்றைய தினம் சிங்கப்பூர் சென்றுள்ளார். அவருடைய உடல்நிலை தொடர்பான பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளுக்காக புதன்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. அவருக்கு எதிராக உள்ள வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளதுடன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அபாயம் நிலவுகின்ற நிலையில் அவர் வெளிநாடு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மருத்துவ பரிசோதனைகளும் அதனுடன் தொடர்புடைய சிகிச்சைகளும் நிறைவடைந்த பின்னரும் அவர் ஓய்வெடுக்க மேலும் 2 அல்லது 3 வாரங்கள் வரை மருத்துவமனையில் தங்க உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் சட்டமா அதிபரை பிரதித்துவப்படுத்தும் சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் திகதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு சட்டவிரோதமாக இங்கிலாந்து பயணம் செய்த வழக்கு தொடர்பான விசாரணை தற்போது 90% வரை நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் இன்னும் 1 மாத காலத்திற்குள் விசாரணை முழுமையாக நிறைவடைந்து அதற்கான குற்றச்சாட்டுகள் தயாரிக்கப்பட்டு இந்த மார்ச் மாதத்திற்குள் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று அவர் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார். விசாரணை முடிவடைந்த பிறகு மார்ச் மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம் என்றாலும் வழக்கை மீண்டும் விசாரணைக்கு அழைக்கும் திகதி இதுவரை அறிவிக்கப்படவில்லை. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின் அந்த வழக்கு நீதவான் நீதிமன்றத்திலிருந்து மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற நிலுவையில் உள்ள வழக்குகள் அல்லது குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் வருகின்ற ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. எனினும் இந்த முக்கிய வழக்கில் அடுத்த கட்டமாக மார்ச் மாதத்தில் குற்றப்பத்திரிகை
தாக்கல் செய்யப்படுவது முக்கியமானதாக கருதப்பட்டது. தற்போது ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான பயண தடை தற்போது நீதிமன்றத்தில் நடைமுறையில் இல்லை. ஆனால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின் அத்தகைய தடை விதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் வெளிநாடு சென்றிருப்பது இந்த நடவடிக்கைகளை தற்காலிகமாக தவிர்க்கும் வாய்ப்பை வழங்கியிருக்கலாம் என்று கருத்து வெளியிடப்படுகிறது. மேலும் சிங்கப்பூரில் சுற்றுலா விசாவை 1 மாதத்திற்கு மேல் நீட்டிப்பது எளிதானது அல்ல என்றும் தகவல் தெரிவிக்கின்றன.